இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு எலும்பு முறிஞ்சிடுச்சுன்னா, நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். ரைட்? கண்டிப்பா. அதுல அந்த விரிசல், அதாவது ஃப்ராக்சர் ரொம்ப கிளியரா தெரியும். அதேதான். கருப்பு வெள்ளையில உடைந்த கோடு ரொம்ப தெளிவா தெரியும். டாக்டரும் அத காட்டி, இதோ இங்க தான் முறிவு ஏற்பட்டிருக்குன்னு ரொம்ப உறுதியா சொல்லுவாரு. ம். இது ஒரு விதமான மன அமைதியா நமக்கு தரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா, கண்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியிற விஷயங்களையும், சரி தப்புன்னு ஈஸியா பிரிக்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம மூளை எப்பவுமே விரும்பும். ஒரு கருப்பு வெள்ளையான விஷயம். ஆனா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு தயாராகிற ஒரு வருங்கால அதிகாரியான உங்களுக்கு, இந்த ஃபீல்ட் அந்த எக்ஸ்ரே மிஷின் மாதிரி அவ்ளோ துல்லியமானது கிடையாது. ஆமா, நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா சயின்டிபிக் டெம்பர், அதாவது அறிவியல் மனப்பான்மை, அப்புறம் மனித உளவியல். இந்த உலகத்துக்குள்ள நாம நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மிஷின் கண்டிப்பா வேலை செய்யாது. இது நிறைய முரண்பாடுகள் இருக்கிற ஒரு சேற்று நீர் மாதிரி, லைக் டயக்னாஸ்டிக் மட்டி வாட்டர்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு அருமையான தொடக்கம். ஏன்னா நாம இன்னைக்கு விவாதிக்க போற சோர்சஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள், ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அப்புறம் காக்னேட்டிவ் சைக்காலஜி சம்பந்தமான கட்டுரைகள், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, இது எல்லாமே வெறுமனே மனப்பாடம் பண்றதுக்கான டேட்டா கிடையாது. ஓகே, அப்போ இதை எப்படி நாம அப்ரோச் பண்ணணும்? இது மனித மனதோட ரொம்ப சிக்கலான செயல்பாடுகளை பத்தினது. அதாவது சயின்டிஃபிக் நாலேஜ், அறிவியல் அறிவுங்கிறது வேற, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற அறிவியல் மனப்பான்மைங்கிறது முற்றிலும் வேற. இதை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஒரு நிமிஷம். அறிவியல் அறிவும் மனப்பான்மையும் ஒண்ணுதானே? எனக்கு ஒரு சின்ன டவுட் இங்க. சொல்லுங்க, என்ன டவுட்? இப்ப நான் ஸ்கூல்ல குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிறேன். நியூட்டன் விதிகளை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். எக்ஸாம்ல 100க்கு 100 மார்க் எடுக்கிறேன். நான் ஒரு அறிவியல் அறிவு இருக்கிற ஆள் தானே. அப்புறம் என்னோட மனப்பான்மை எப்படி அறிவியலுக்கு முரணானதா இருக்க முடியும்? இங்க தான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடே ஒளிஞ்சிருக்கு. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க குவாண்டம் இயற்பியலையோ இல்ல ஈர்ப்பு விதியையோ மனப்பாடம் செய்து எழுதுறது வெறும் அறிவியல் அறிவு தான். ஓ, ஜஸ்ட் நாலேஜ். ஆமா, அது முற்றிலும் புறவயமானது, அதாவது ஆப்ஜெக்டிவ். அந்த அறிவு புத்தகத்துல இருக்கு இல்ல லேப்ல இருக்கு. ஆனா அதை விட்டு வெளியே சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் நியூஸ் பாக்குறீங்கன்னு வைப்போம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேன்சல்னு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வருது. எக்ஸாக்ட்லி. உடனே பதற்றப்பட்டு அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புவீங்களா? இல்ல இது அஃபிஷியல் வெப்சைட்ல வந்திருக்கா, இதுக்கான சோர்ஸ் எங்கன்னு ஒரு செகண்ட் நின்னு லாஜிக்கா கேள்வி கேட்குறீங்களா? கண்டிப்பா செக் பண்ணணும். அந்த கேள்வி கேட்குற உணர்வுபூர்வமான டே டு டே லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த அஃபெக்டிவ் டொமைன், அதுதான் அறிவியல் மனப்பான்மை. ஓ வாவ்! அப்போ சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறது லேப்ல இருக்கிற சயின்டிஸ்டுகளுக்கு மட்டுமான விஷயம் கிடையாது. இது ரோட்ல நடக்கிற சாமானியனுக்கும், குறிப்பா நாளைக்கு டிசியாவோ டிஎஸ்பியாவோ முடிவுகள் எடுக்க போற அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. 100% உண்மை. சரி, நீங்க லாஜிக் ஆதாரங்க சொல்றீங்க. ஆனா அறிவியலோட முடிவுகள் எல்லாமே பெர்மனன்ட் தானா? இன்னைக்கு பிளாட்டோ ஒரு விதியை சொல்லுவாரு, நாளைக்கு ஐன்ஸ்டீன் அதை மாத்துவாரு, நாளைக்கு குவாண்டம் சயின்ஸ் அதை தப்புன்னு சொல்லும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற அறிவியலை பெர்மனன்ட்டே இல்லாத ஒன்ன மக்கள் ஏன் நம்பணும்? இது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. சொல்லப்போனா டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல நம்ம ஆஸ்பிரன்ஸை வீழ்த்த காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எம்சிக்யூ ட்ராப் இதுதான். ஓ, இதுல எப்படி ட்ராப் வைப்பாங்க? கொஸ்டின்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கும்: அறிவியலின் முடிவுகள் நிரந்தரமானவை மற்றும் எக்காலத்திற்கும் மாறாதவை. இத பார்த்த உடனே நம்ம மூளை, ஆமா சயின்ஸ்னா பெர்மனன்ட் தான் அப்படின்னு சரியான நம்பிடும். ஆனா அது தப்பு, ரைட்? முற்றிலும் தப்பு. அறிவியல் எப்போதுமே பொய்யாக்கக்கூடியவை, அதாவது ஃபால்சிஃபியபிள் மற்றும் தற்காலிகமானவை, ப்ரொவிஷனல். பொய்யாக்க கூடியவேனா? அது கேக்குறதுக்கே ஒரு நெகட்டிவ் வேர்ட் மாதிரி தோணுதே. அதுதாங்க அறிவியலோட மிகப்பெரிய பலமே. இன்னைக்கு ஒரு தியரி சரின்னு ப்ரூவ் ஆனா, நாளைக்கு புதுசா ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கும்போது அந்த பழைய தியரி ரிஜெக்ட் ஆகலாம் இல்ல அப்டேட் ஆகலாம். ஓகே, தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கோ. கரெக்ட். நான் சொன்னதுதான் எப்பவுமே சரின்னு எந்த ஒரு பிடிவாதமும் சயின்ஸுக்கு கிடையாது. தப்ப ஒத்துக்கிட்டு தன்னை திருத்திக்கிற அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்குல்ல, அதுதான் அறிவியல் மனப்பான்மையோட ஆணிவேர். அதாவது எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் தலை வணங்காம உண்மைய ஆதாரத்தோட தேடுறது. அதேதான். இது உண்மையிலேயே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது.
ஏன்னா இது ஏதோ வெஸ்டர்ன் பிலாசபி மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம வரலாற்றுல பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1946ல அகமது நகர் கோட்டை சிறையில இருக்கும்போது ஆமா, ஜவஹர்லால் நேருவோட அந்த புக். கரெக்ட், அவர் எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான புத்தகத்துல சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை முதல் முறையா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சுதந்திர இந்தியாவோட தேச கட்டமைப்புக்கு, அதாவது நேஷன் பில்டிங்க்கு இதுதான் அடித்தளமா இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினார் இல்லையா? ஆமாம். நேருவத வெறுமனே ஒரு வார்த்தையா பார்க்கல. இது ஒரு சுதந்திர மனிதனின் தர்க்க ரீதியான சிந்தனை முறை. அதாவது டெம்பர் ஆஃப் அ ஃப்ரீ மேன் அப்படின்னு அவர் வர்ணிச்சாரு. டெம்பர் ஆஃப் அ ஃப்ரீ மேன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இது வரலாற்று ரீதியா எப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்துச்சுங்கிறது அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1970களில் அந்த எமர்ஜென்சி பீரியட்ல பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. ஓ, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்த கமிட்டி. எக்ஸாக்ட்லி. குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை அவங்க பரிந்துரை செஞ்சாங்க. அப்படி 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டதுதான் பார்ட் 4A, ஆர்டிகிள் 51A சப் கிளாஸ் H. அதாவது அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்ப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமை அப்படிங்கிற அந்த ரொம்ப ஃபேமஸான வரி. கரெக்ட். ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ஒரு சிட்டிசன்னா நான் டாக்ஸ் கட்டணும், தேசப்பற்றோட இருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்றது நியாயம். ஆனா என் மூளைக்குள்ள நடக்கிற சிந்தனை முறைய நான் இப்படிதான் லாஜிக்கா யோசிக்கணும்னு எப்படி ஒரு சட்டம் கட்டாயப்படுத்த முடியும்? இது வெறும் பேப்பர்ல தூங்குற ஒரு வரியா தானே இருக்க முடியும்னு கேக்குறீங்க? ஆமா, அது பிராக்டிக்கலா சாத்தியமா? வெளிப்படையா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா இந்தியா மாதிரி பல மொழிகள், மதங்கள், பல நூற்றாண்டுகளா வேரூன்றி இருக்கிற மூட நம்பிக்கைகள் கொண்ட ஒரு தேசத்துல சயின்ஸை வெறும் லேபுக்குள்ள சுருக்கிட கூடாதுன்னு அன்னைக்கு இருந்த தலைவர்கள் ரொம்ப தெளிவா உணர்ந்தாங்க. ஓ, அதனாலதான் இதை ஒரு டியூட்டியா வச்சாங்க. ஆமா, அதனாலதான் 1998லேயே இந்தியாவோட முதல் அறிவியல் கொள்கை தீர்மானம், அதாவது சயின்டிபிக் பாலிசி ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1981ல குன்னூர் அறிக்கை, அதாவது குன்னூர் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். அதாவது நம்மகிட்ட பெரிய ராக்கெட்டுகள் இருக்கலாம், நியூக்ளியர் ரியாக்டர்கள் இருக்கலாம், ஆனா இந்திய சமூகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒழிச்சு மக்கள்கிட்ட அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கலன்னா இந்த டெக்னாலஜி வளர்ச்சியால எந்த யூஸும் இல்ல அப்படின்னு அந்த அறிக்கை ரொம்ப திட்டவட்டமா சொல்லுச்சு. ரொம்ப உண்மையான விஷயம். இந்த நோக்கத்தை இன்னும் தற்கால சூழலுக்கு ஏத்த மாதிரி உறுதி செய்யதான் 2011ல பாலம்பூர் பிரகடனம், பாலம்பூர் டிக்ளரேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்போ February 28 நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுற நாம சர் C.V. ராமன் அவங்களோட கண்டுபிடிப்பை மட்டும் கொண்டாடக்கூடாது, அவரோட அந்த கேள்வி கேட்கிற மனப்பான்மையும் சேர்த்து கொண்டாடணும். அதுதான் இந்த ஆவணங்களோட கோர் மெசேஜ். மிகச்சரியா சொன்னீங்க. அவங்க ரொம்ப பெஸ்டான சயின்டிபிக் நாலேஜ் வச்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு கிரகணம் வரும்போது பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இல்லனா வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதியை ரொம்ப அபசகுணமா நினைப்பாங்க. ஆமா, இதை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ராசி பலன் பார்த்துட்டு தான் ஒரு முக்கியமான ஃபைல்ல சைன் போடுவாங்க. எனக்கு என்னன்னா, பகுத்தறிவு தெரிஞ்சு லாஜிக்கா யோசிக்க தெரிஞ்ச இவங்களே எப்படி எப்படி முரண்பாடா அறிவியலுக்கு அகைன்ஸ்டா நடந்துக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் பசில் இல்லையா? இந்த பசில்கான விடை எங்க இருக்குன்னா, நம்ம மனித மூளையோட பல லட்சம் கால எவல்யூஷன்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இத காக்னிட்டிவ் சைக்காலஜில ஹியூமன் பிரெயினோட டியூவல் ப்ராசஸ் தியரின்னு விளக்குவாங்க. டியூவல் ப்ராசஸ் தியரி. நம்ம மோனே தகவல்களை ப்ராசஸ் பண்றத சிஸ்டம் 1 மற்றும் சிஸ்டம் 2 அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. இத கொஞ்சம் சிம்பிளா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிச்சயமா. சிஸ்டம் 1 அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டானது, ரொம்ப ஆட்டோமேட்டிக்கானது. உணர்ச்சிகளோட அடிப்படையில உடனே முடிவுகளை எடுக்கிறது. இப்ப நம்ம முன்னோர்கள் காட்டுல வாழ்ந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. ஓகே. புதருக்கு பின்னாடி ஒரு சலசலப்பு கேக்குது. அது காத்துல இலை அசைதா இல்ல நம்மள வேட்டையாட புலி வருதான்னு உட்கார்ந்து லாஜிக் பேசிட்டு இருக்க முடியாது. ஆமா, புலியா இருந்தா அவ்வளவுதான். உடனே தப்பிச்சு ஓடணும். அந்த உடனடி பயம்தான் மனித இனம் உயிர் பிழைக்க பல லட்சம் வருஷமா ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பழைய மூளை தான் சிஸ்டம் 1. ஓ வாவ். அப்போ இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஃபேக் நியூஸ் வந்த உடனே அது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணாம எமோஷனல் ஆகி உடனே பல பேருக்கு ஃபார்வர்ட் பண்றோமே, அது இந்த சிஸ்டம் 1ஓட வேலைதானா? எக்ஸாக்ட்லி அதேதான். எந்த சிந்தனையும் இல்லாம எமோஷன்ஸ் பிடியில உடனே ரியாக்ட் பண்றது. இதுக்கு ஆப்போசிட்டா சிஸ்டம் 2 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவானது, அது தர்க்க ரீதியானது, அனலிட்டிக்கலானது. ஓகே, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்ததும் கூகுள்ல போயிட்டு அபிஷியல் நியூஸ்ல வந்திருக்கான்னு தேடுறோமே, அதுதான் சிஸ்டம் 2. கரெக்ட்.
ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா சிஸ்டம் 2வை யூஸ் பண்ண மூளைக்கு நிறைய கேலரி செலவாகும், நிறைய டைம் தேவைப்படும். நம்ம மூளை எப்பவுமே கொஞ்சம் சோம்பேறியானது. அப்படியா? மூளை சோம்பேறியா? ஆமா, அது எனர்ஜியை மிச்சப்படுத்த எப்பவுமே ஷார்ட்கட்ஸ் தேடும். அதனால தான் சிஸ்டம் 1 அதிகமா யூஸ் பண்ணும். இதுதான் காக்னிட்டிவ் பயாஸ், அதாவது அறிவாற்றல் சார்பு உருவாகிறதுக்கு மெயின் ரீசன். ஆஹா, அப்போ படிச்சவங்க மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்றதுக்கு காரணம் அவங்களோட அறியாம கிடையாது, மூளை எனர்ஜியை மிச்சப்படுத்த யூஸ் பண்ற ஷார்ட்கட் தான் காரணம். அதேதான். நம்ம சோர்சஸ்ல நான் படிச்ச அந்த அலியஃப் மற்றும் பிலீஃப் கான்செப்ட் இது கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. நான் அதை படிச்சப்போ ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஆனேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லுங்களேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் கான்செப்ட். பிலீஃப், அதாவது நம்பிக்கைங்கிறது ஒரு தர்க்க ரீதியான அறிவு. ஆனா அலியஃப் அப்படிங்கிறது நம்ம ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்க ஒரு எமோஷனலான, லாஜிக்கு அப்பாற்பட்ட பயம். ம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மியூசியம்ல ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் சுறா மீன் இருக்கு. அது உங்களை தொட சொல்றாங்க. அது வெறும் பிளாஸ்டிக் பொம்மை தான், அதனால எந்த ஆபத்தும் இல்லைன்னு உங்க மூளைக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, லாஜிக்கா தெரியும். அந்த லாஜிக் தான் பிலீஃப். ஓகே. ஆனா தெரிஞ்சாலும் அத தொடும்போது ஒரு செகண்ட் கை நடுங்குமே, ஏதோ அது கடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழ்மன பயம் வருமே. எக்ஸாக்ட்லி. அந்த நடுக்கும் அந்த லாஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு பயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அலியஃப். ஒரு டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ கிரகணத்தின் போது சாப்பிட மறுக்கிறதுக்கு இதுதான் உண்மையான காரணம். ஓ, இப்ப புரியுது. கிரகணத்தால எந்த ரேடியேஷனும் சாப்பாட்டை விஷமாக்காதுன்னு அவங்களோட சிஸ்டம் 2 மூளைக்கு, அதாவது பிலீஃப்க்கு தெரியும். ஆனா பல நூற்றாண்டுகளா இந்த சமூகம் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆழ்மன பயம், அந்த அலியஃப், அவங்கள அந்த சடங்குகளை ஃபாலோ பண்ண வைக்குது. ஓ, வாவ். பகுத்தறிவை மீற இந்த ஆழ்மன உந்துதல் தான் சமூகத்துல மூட நம்பிக்கைகள் தொடர மெயின் காரணம். இத நம்ம கோவிட் பெருந்தொற்று காலத்துல ரொம்ப கண்கூட பார்த்தோமே. ஆமா, ரொம்ப தெளிவா பார்த்தோம். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பயாஸும் இல்லாம ஒரு சைக்கலாஜிக்கல் வியூல இருந்து பார்த்தா அந்த பேனிக் சிச்சுவேஷன்ல மனித மூளை எப்படி பிஹேவ் பண்ணுச்சுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தட்டுகளை தட்டினா அதுல இருந்து வர்ற அதிர்வுகள் வைரஸ் அழிச்சிடணும், நாசா வந்து அந்த காஸ்மிக் அதிர்வுகளை ரெக்கார்ட் பண்ணிருக்கணும், சோஷியல் மீடியால ஃபேக் நியூஸ் எப்படி காட்டு தீ மாதிரி பரவுச்சு. உண்மைதாங்க. எப்போ சமூகம் ஒரு பயம், ஒரு அன்சர்டனிட்டியில இருக்கோ, அப்போ மக்கள் தர்க்க ரீதியான சிஸ்டம் 2வை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இமோஷனலான சிஸ்டம் 1 முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. மக்கள் எவ்ளோ ஈஸியா சூடோ சயின்ஸ், அதாவது போலி அறிவியலை உண்மைன்னு நம்புறாங்க அப்படிங்கிறதுக்கு கோவிட் பேண்டமிக் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சான்று. கரெக்ட். இதனால தான் ஆர்டிகல் 51AH அப்படிங்கிறது வெறும் சட்டம் கிடையாது, அது போலி செய்திகளை கண்ட்ரோல் பண்ற ஒரு மாரல் டூல். ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு வர்ற இன்ஃபர்மேஷனா ஆதாரத்தை வச்சு கொஸ்டின் பண்ணா எந்த ஃபேக் நியூஸும் பரவாது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும். ஒரு வருங்கால டிஎஸ்பியாவோ இல்ல டெப்யூட்டி கலெக்டராவோ பொறுப்பேற்க போற நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இந்த சயின்டிபிக் டெம்பர் ஃபீல்டா எப்படி யூஸ் ஆகும், அவங்க டெக்னாலஜியும் கவர்னன்ஸையும் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒரு அரசு நிர்வாகத்துல டெக்னாலஜி அப்படிங்கிறது மக்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ற ஒரு டூல் மட்டும்தான். அதுவே ஃபைனல் சொல்யூஷன் ஆயிடாது. இன்னைக்கு இஸ்ரோவோட மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், அதாவது மங்கள்யான் திட்டம், அப்புறம் சந்திரயான், இது எல்லாமே நம்ம இந்தியாவோட அறிவியல் வளர்ச்சியோட ஒரு உச்சம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அதே சமயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மாதிரியான அதிநவீன டெக்னாலஜிகள் கவர்னன்ஸ்குள்ள வரும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்? ஏஐ வந்து எந்த பாரபட்சமும் இல்லாம ரொம்ப நியூட்ரலா முடிவெடுக்கும் தானே நம்ம நம்புறோம். அங்கதான் இன்னொரு எம்சிக்யூ ட்ராப் இருக்கு. ஏஐ வந்து நாம கொடுக்கிற டேட்டாவை வச்சுதான் கத்துக்குது. நம்ம சமூகம் கொடுக்கிற அந்த டேட்டாவுல சாதிய பாலின பாகுபாடுகள், அதாவது பயாஸ் இருந்துச்சுன்னா ஏஐயும் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓ, டேட்டா பயாஸ்டா இருந்தா அவுட்புட்டும் பயாஸ்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஏஐ எத்திக்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ், அதாவது அறநெறி கட்டமைப்புகளை உருவாக்குறது ஒரு நிர்வாகத்தோட மிக முக்கிய கடமையாகுது. தொழில்நுட்பம் வந்து மக்களை ஒன்னு சேர்க்குதா இல்ல பிரிக்குதான்னு லாஜிக்கா சிந்திக்கிறது தான் ஒரு சிறந்த அதிகாரியோட அடையாளம். ஆக சயின்ஸ் அப்படிங்கிறது பெரிய சயின்டிஸ்ட்களுக்கோ இல்ல கார்ப்பரேட் டெக் கம்பெனிகளுக்கோ மட்டும் சொந்தம் அப்படிங்கிற அந்த பிம்பம் உடையணும். சாதாரண மக்களும் அறிவியலோட டைரக்டா கனெக்ட் ஆகணும். இதுக்காக அரசும் சமூகமும் என்ன புதுசா பண்ண முடியும்? அதுக்காக தான் இப்போ சிட்டிசன் சயின்ஸ், அதாவது குடிமக்கள் அறிவியல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அப்ரோச் உலகமெங்கும் ப்ரமோட் பண்ணப்படுது. சிட்டிசன் சயின்ஸ் அப்படின்னா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அசாம்ல நடக்கிற பிஹு பேர்ட் கவுண்ட், அதாவது பிஹு பறவைகள் கணக்கெடுப்பு. இதுல சீனியர் சயின்டிஸ்ட் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது.
சாதாரண மக்கள், விவசாயிகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஆயிரக்கணக்கானவங்க ஒன்னு சேர்ந்து அவங்க ஏரியால இருக்கிற பறவைகளை கணக்கெடுக்கறாங்க. ஓ வாவ். இது சயின்ஸை அந்த ஏசி ரூம்ஸை விட்டு வெளியே கொண்டு வந்து சாதாரண மக்களோட கையில கொடுக்குது. டேட்டா கலெக்ட் பண்றதுல சாமானியன் ஈடுபடும் போது அவனுக்கே தெரியாம அவனுக்குள்ள அந்த சயின்டிபிக் டெம்பர் வளருது. இது கேக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது மாதிரியான ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை, அதாவது NEP 2020, அப்புறம் NCF 2023, இதுல சொல்லியிருக்க அந்த பஞ்சப்படி அப்ரோச் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. ஆனா இது கேட்கறதுக்கே ஏதோ 5 சமஸ்கிருத வார்த்தைகளை மனப்பாடம் பண்ற ஒரு மெத்தட் மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணலாம். இதை எப்படி பிராக்டிக்கலா ஒரு கிளாஸ் ரூம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? பஞ்சப்படி அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ற லிஸ்ட் கிடையாதுங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட் சயின்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்றதுக்கான 5 ஸ்டெப்ஸ். இதை நான் ஒரு சிம்பிளான கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஒரு 6ஆம் வகுப்பு பையன் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசையை பத்தி படிக்கிறான்னு வச்சுப்போம். ஓகே. போர்ட்ல ஈர்ப்பு விசை என்பது அப்படின்னு டெஃபினிஷன் எழுதுறது மொதப்படியான அதிதி கிடையாது. அப்ப அதிதினா என்ன? ஒரு பையனோட ஒரு கையில ஒரு பறவையோட இறகையும் இன்னொரு கையில ஒரு சின்ன கல்லையும் கொடுத்து ரெண்டையும் ஒரே நேரத்துல கீழே போட சொல்றது. ரெண்டு வேற வேற ஸ்பீட்ல கீழே விழும். ஆமா, அதை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ற அந்த ஆச்சரியம், அந்த டைரக்ட் அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் அதிதி. இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அப்சர்வேஷன். அருமை. அப்போ 2வது படியான பாத் அப்படிங்கிறது என்ன? தான் பார்த்த அந்த சர்ப்ரைஸ்க்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிறது. ஏர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது காற்று தடை காரணமா தான் இறகு லேட்டா விழுது அப்படிங்கிற சயின்ஸ் ஃபேக்டை கண்டுபிடிக்கிறது தான் போத். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதிதி போத். அப்போ அபியாஸ். 3வதா இத மறுபடியும் வேற வேற பொருட்களை வச்சு செஞ்சு பார்க்கறது அபியாஸ், அதாவது பிராக்டிஸ். 4வதா இத வேற ஒரு புது சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணி பார்க்கறது, லைக் காத்தே இல்லாத ஒரு வேக்யூம்ல அதை போட்டா என்ன நடக்கும்னு யோசிக்கிறது பிரயாஸ், அதாவது அப்ளிகேஷன். சூப்பர். அப்போ லாஸ்ட் ஸ்டெப் பிரசார். பைனலா தான் கத்துக்கிட்ட இந்த அறிவை, தான் ஃபீல் பண்ண இந்த ஆச்சரியத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல பேரண்ட்ஸ் கூடயோ ஷேர் பண்றது தான் பிரசார், எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஷேரிங். வாவ். ஆக இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலமா ஒரு ஸ்டூடெண்ட் சயின்ஸை மூளையில பாரமா சுமக்கல, அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வாழ்றான். ஒருவேளை நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதில் கல்விக் கொள்கையின் பங்கை விவாதி அப்படின்னு கேட்டா இந்த எக்ஸாம்பிளை வச்சு எழுதுனா சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பா ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சரி, இப்போ நம்ம எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து பிரிலிம்ஸ்ல எப்படி ட்ராப் வைப்பாங்கன்னு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் கேம் மாதிரி விளையாடுவோமா? ஓகே, தாராளமா. நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், நீங்க தான் ஆஸ்பிரண்ட்னு வச்சுப்போம். ரெடி? ரெடி, கேளுங்க. ஓகே. ஒரு MCQ இப்படி வருது. கீழ்க்கண்டவற்றுள் அறிவியல் மனப்பான்மையின் பண்பு எது? ஆப்ஷன் ஏ, பெரிய விஞ்ஞானிகள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆப்ஷன் பி, அறிவியலின் முடிவுகள் எப்போதுமே மாறாதவை என உறுதியாக நம்புவது. ஆப்ஷன் சி, புதிய ஆதாரங்கள் வரும்போது பழைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் திறந்த மனது. இது இப்போ ரொம்ப ஈஸியா தெரிஞ்சாலும் எக்ஸாம் ஹால்ல அந்த பிரஷர்ல எப்படி தப்பு பண்ணுவாங்க? எக்ஸாம் ஹால்ல அந்த டைம் பிரஷர்ல நம்ம மூளையோட சிஸ்டம் 1 முழிச்சுக்கும். அது உடனே சயின்ஸ்னா மாறாத உண்மை அப்படின்னு ஆப்ஷன் B-ய சூஸ் பண்ண தூண்டும். ஆனா பொறுமையா சிஸ்டம் 2-வை யூஸ் பண்ணாதான் ஆன்சர் ஆப்ஷன் C-ன்னு புரியும். கரெக்ட். அறிவியல்ல எதுவுமே பெர்மனன்ட் இல்ல, ஃபால்சிஃபையபிள் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதேதான். சரி, நான் இன்னொரு ட்ரிக்கி கொஸ்டின் கேக்குறேன். அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில இருக்குன்னு கேட்டா எல்லாரும் பார்ட் 4A ஆர்டிகிள் 51Aன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா 1981ல வந்த குன்னூர் அறிக்கை எதை வலியுறுத்தியது அப்படின்னு கேட்டா அதுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குன்னூர் அறிக்கை அப்படிங்கிறது டைரக்டா எந்த சட்ட திருத்தமும் கிடையாது. ஆனா ஆர்டிகிள் 51A வலியுறுத்துற அந்த சயின்டிபிக் டெம்பர் சமூகத்துல எப்படி வளர்க்கறதுன்னு சயின்டிஸ்ட்ஸ் கூடி உருவாக்குன ஒரு ஆக்ஷன் பிளான் தான் அது. ஓ, அதோட கண்டினியூவேஷன். எக்ஸாக்ட்லி. அதை தொடர்ந்து வந்தது தான் 2011ஓட பாலம்பூர் பிரகடனம். இந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூவேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். 1946ல நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அப்புறம் 58 அறிவியல் கொள்கை, 76ல 42வது திருத்தம், 81ல குன்னூர் அறிக்கைன்னு இது அப்படியே படிப்படியா வளர்ந்த ஒரு ஃப்ரேம்வொர்க். ரொம்ப சூப்பரான ரீகேப் இது. அதே மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ல
பகுத்தறிவை மீறும் ஆழ்மன பயம் எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டா அது அலிஎஃப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, அந்த பிளாஸ்டிக் சுறா எக்ஸாம்பிள். அதே மாதிரி சாதாரண மக்களையும் டேட்டா கலெக்ஷன்ல ஈடுபடுத்துறதுக்கு பேரு சிட்டிசன் சயின்ஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அசாம் பிஹு பேர்டு கவுண்ட். இப்படி இன்சிடென்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி படிக்கும்போது எந்த ஃபேக்ட்ஸும் மனப்பாடம் பண்ணாமலேயே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். நிச்சயமா, மெயின்ஸ்ல ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போதும் இந்த எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா, ஃபேக் நியூஸை கண்ட்ரோல் பண்ண ஆர்டிகிள் 51A(H) எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைப்போம். அங்க வெறும் சட்டத்தை மட்டும் எழுதாம சிஸ்டம் 1 எப்படி எமோஷனலா வதந்திகளை பரப்புது, சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிற சிஸ்டம் 2 எப்படி அதை பிளாக் பண்ணுதுன்னு சைக்காலஜிக்கல் ஆங்கிள் எழுதுனா உங்க பேப்பர் மத்தவங்கள விட ரொம்ப யூனிக்கா தெரியும். வாவ்! ஓவராலா பார்த்தா சயின்டிஃபிக் நாலேஜ்ங்கிறது புக்ஸ படிச்சு டேட்டாவை மூளையில ஸ்டோர் பண்றது கிடையாது. அது ஒரு சுதந்திர மனிதனோட லாஜிக்கலான சிந்தன முறை. எந்த ஒரு அதிகாரத்துக்கும் பழைய மூட நம்பிக்கைகளுக்கும் அடிபணியாம உண்மையா ஆதாரத்தோட தேடுற ஒரு நெடிய பயணம். உண்மைதாங்க. நாளைக்கு ஒரு டெப்யூட்டி கலெக்டராவோ இல்ல டிஎஸ்பியாவோ உருவெடுக்க போற நீங்க ஒரு கலவரம் நடக்கும்போதோ இல்ல பேண்டமிக் மாதிரியான பேனிக் டைம்லயும் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி இல்லாம டேட்டா பேஸ் பண்ணி நியாயமான முடிவெடுக்க இந்த சயின்டிஃபிக் டெம்பர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு டிஸ்கஷனை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரி, நாம இந்த டீப் டைவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்ல நாம அந்த எக்ஸ்ரே மெஷின் பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, கருப்பு வெள்ளையா தெரியும் பேசணும். உடம்போட நோயறிதல் அப்படி ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனா மனித மனம் அப்படி கிடையாது. அதனாலதான் நேர்களான உங்ககிட்ட ஒரு இறுதியான கொஞ்சம் ஆழமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனித மூளை இயற்கையாகவே சமூகத்தோட கூட்டு நம்பிக்கைகளுக்கு ஏத்த மாதிரி செயல்படவும் ஆபத்தான நேரங்கள்ல லாஜிக்கா யோசிக்காம சிஸ்டம் 1 அப்படிங்கிற குறுக்கு வழியை தேடவும் தான் 10 லட்சம் வருஷமா எவால்வ் ஆயிருக்கு. அப்படி என்றால் 100% முழுமையான அறிவியல் மனப்பான்மையோட எந்த விதமான இமோஷன்ஸும் இல்லாத ஒரு லாஜிக்கோட மட்டுமே வாழ்றது அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பயாலஜிக்கு எதிரான ஒண்ணா, இல்ல அந்த பல லட்சம் கால எவல்யூஷனையே தாண்டி மனித இனம் அடுத்த கட்ட அறிவுஜீவி நிலைக்கு போறதுக்கான ஒரு பாய்ச்சலா? ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.